அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும், தொழிலில் வேகமாக செயல்படலாமா அல்லது மெதுவாக செயல்படலாமா, வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை போன்ற பதிவுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், மீனராசியாகும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவானாகும். மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கடந்த 2 வருட காலங்களாக 7ரை சனியில் விரயச்சனியினால் அதிகப்படியான அழுத்தங்களையும், 10ஆவதற்கு உங்களது 7ஆம் இடமான பார்ட்னர் ஸ்தானத்திற்குள் கேது பகவான் வலிமையாக இருந்து குடும்பம் ரீதியாகவும் நட்புகள் ரீதியாகவும் அனாவசியமான பிரச்சனைகளையும் சில பிரிவினைகளையும் வேண்டாத வில்லங்கங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் என்று எங்கு சென்றாலும் ஒரு மனவேதனைகளையும் கவலைகளையும் நீங்கள் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். ஆனால் அடுத்த 4 மாதங்கள் எந்த செயல்களிலும் சற்று பொறுமையாக செயலாற்றும் பொழுது உங்களுக்கு 7ரை சனியில் விரயச்சனி முற்றாக விலகுவதும், உங்களது பார்ட்னர் ஸ்தானத்திலிருந்து கேது பகவான் பரிபூர்ணமாக விலகுவதும் நல்ல விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் மாயாக்காரகனான ராகு பகவான் உங்களது ஜென்மத்தில் வலிமையாக இருப்பதினால் மனரீதியாக சிறு விஷயங்கள் கூட உங்கள் மனதில் பெரிய பாரங்கள் இருப்பது போன்றும் சில தேவையற்ற குளறுபடியான சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த செயல்களில் நீங்கள் இறங்குவதாக இருந்தாலும் செயல்படுவதாக இருந்தாலும் அடுத்த 4 மாதங்கள் பொறுமையாக யோசித்து ஒரு செயல்களில் இறங்குவது உங்களுக்கு வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயம் உருவாக்கும். அதேபோல தேவையற்ற பொருளாதாரம் சார்ந்த விரயங்களால் அதிக சுமைகளை பெற்றிருப்பீர்கள். ஆனால் அடுத்த 4 மாதங்கள் எதிலும் தெளிவுடன் யோசித்து நீங்கள் செயலாற்றும் பொழுது கடுமையான பாரங்கள் குறைந்து வளர்ச்சிகள் உருவாகும். கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட இன்னல்கள் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அடுத்த 4 மாதங்களில் பொருளாதார ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீர்கள் என்றாலும் சற்று பொறுமையாக இருந்து யோசித்து செயலாற்றுவது அவசியமாகும். உதாரணத்திற்கு ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ் அல்லது சீட்டு போடுவது, வட்டிக்கு பணம் கொடுப்பது அல்லது பிறருடைய பணத்திற்கு பொறுப்பேற்பது போன்ற விஷயங்களில் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக அவசியமாகும். அதேபோல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறீர்கள் என்றால் வரட்டு கௌரவங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதேபோல பிரம்மாண்ட கிரகமான ராகு உங்களது ஜென்மத்தில் வலிமையாக இருப்பதினால் மிக பிரம்மாண்டமாக செய்துவிடலாம், பார்த்துவிடலாம் என்ற எண்ணங்களும் அசால்ட்டான துணிச்சல்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் வரட்டு கௌரவத்திற்காக அனாவசியமாக விரயங்கள் செய்யாமல் சுப நிகழ்ச்சிகளை எளிய முறையில் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு தேவையற்ற கடன் சுமைகளை குறைப்பதும் சில தேவையற்ற கண்திஷ்டிகளிலிருந்து நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நிச்சயம் உருவாக்கும். குடும்பம் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும், கணவன் மனைவியிடையே உண்டான சில வேறுபாடுகள், கருத்து வேற்றுமைகள் படிப்படியாக விலகி குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகளும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய சிறப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் உருவாகும். கல்வி கற்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் அதிகம் கருத்தூன்றி படிப்பது மிக அவசியமாகும். மாயாக்காரகன் ராகு பகவான் உங்களது ஜென்மத்தில் வலிமையாக அடுத்த 4 மாதங்கள் சஞ்சாரம் செய்வதனால் கல்வியின் மீது ஆர்வங்கள் குறையும். குறிப்பாக விளையாட்டு சார்ந்த விஷயங்களிலும் கம்ப்யூட்டர், செல்போன் போன்ற விஷயங்களிலும் அதிக ஈடுபாடுகள் ஏற்படும். அதேபோல நட்புகளுடைய தொடர்புகளால் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நண்பர்களுடன் அனாவசியமான விஷயங்களில் நீங்கள் சிக்காமல் இருப்பதும் கல்வியில் அதிகம் கருத்தூன்றி படிப்பதும் அவசியமாகும். ஏனென்றால் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட மனதில் அந்த கேள்விக்கான பதில் இருக்கலாம். ஆனால் எழுதும் பொழுது அவை வராமல் சில தடுமாற்றங்களையும் கவனச்சிதறல்களையும் உருவாக்கலாம். அதனால் படிக்கும் பொழுதே நன்றாக புரிந்து படிப்பதும் எளிய பயிற்சியாக சூரிய நமஸ்காரம், தியானம் போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது புத்தி கூர்மையும் எண்ணமும் ஒருநிலைப்படும். இதனால் கல்வியின் தரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு உருவாகும். ரேவதி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை மன இறுக்கங்கள் சற்று தளரும். எந்த செயல்களிலும் இருந்த வெறுமையான தொந்தரவுகள் நீங்கி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல உத்வேகங்களும் உருவாகும். குடும்பத்தில் இருந்த வீண் குழப்பங்கள் மறையும். எதிர்மறையான சிந்தனைகள் சற்று நீங்கி எதிலும் சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய பழைய உத்வேகங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகம் உருவாகும். தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக சில நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அவை தொழிலை நிச்சயம் பாதிக்காது. அதனால் தொழிலில் வளர்ச்சிகளும் உயர்வுகளையும் நீங்கள் பெறலாம். ரேவதி நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை விரயச்சனியினால் கடன் வாங்காதவர்கள் கூட அதிகப்படியான கடன்களில் கடந்த 2 வருடங்களில் சிக்கி தவித்திருக்கலாம். அதுபோன்ற கடன் சுமைகள் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையும். மேற்கொண்டு சில தேவையற்ற கடன்களில் சிக்காமல் இருக்க அடுத்த 4 மாதங்கள் எந்த செயல்களிலும்
பொறுமையாக செயல்பட வேண்டும். அல்லது அந்த செயல்களையே ஒத்தி போடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சில வில்லங்கங்களும் சில தொந்தரவுகளும் நிவர்த்தியாகக்கூடிய சாதகமான சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். ரேவதி நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சில மோசமான தொந்தரவுகளால் கடும் உடல் பாதிப்புகளையும் அதிக மருத்துவம் சார்ந்த செலவினங்களையும் சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக கால் சார்ந்த பிரச்சனைகளும் அடிக்கடி கால்களில் அடிபடுதல் போன்ற தொந்தரவுகளாலும் சில தேவையற்ற மருந்து உபாதைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். அதுபோன்ற வீரியங்கள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியங்கள் திரும்ப பலம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மனதில் திடமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயம் உங்களுக்கு உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் அவ்வப்போது அதிகரித்தாலும் தொழில் ரீதியாக நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை முற்றாக தவிர்ப்பதும், நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே சில மனக்கசப்புகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டாலும் கௌரவத்தை பார்க்காமல் அங்கேயே பணி செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் தொழிலில் நன்றாக செயல்படலாம். அதேபோல சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்களும் அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், இதனால் மன அழுத்தங்கள் குறைந்து நிம்மதியும் உற்சாகங்களும் உங்களுக்கு உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக அதிக சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் எந்த சிறு வேலை கிடைத்தாலும் அதை உடனுக்குடன் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும், புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் முயற்சிகளை செய்யும் பொழுது இந்த ஆர்டர்களுக்கு இந்த மிஷின்கள் வாங்க வேண்டும், அது வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களும், எது வாங்கினாலும் பெரியதாக வாங்க வேண்டும் என்ற சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் முடிந்தவரை உங்களிடம் உள்ள மிஷினரிக்கேற்ற ஆர்டர்களையே பெற்று அதில் இரவு பகலும் பாடுபடுவதற்கான முழு உத்வேகத்துடன் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது கடுமையான மன உளைச்சல்களும் வீண் கடன் சார்ந்த சிக்கல்களிலிருந்தும் தப்பித்து சுயதொழிலில் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் உடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களுக்கு சில இடைஞ்சல்களையும் சில மன தொந்தரவுகளையும் உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை யாருடனும் பெரிதாக ஒட்டாமல் சற்று தனித்து செயல்படுவதும், எந்த செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அந்த செயல்களில் ஈடுபடும் பொழுது அவற்றால் நன்மையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதேபோல மன இறுக்கங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பம் ரீதியாக இருந்த பற்றாக்குறைகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சில முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அவை பெரிய பாதிப்புகளை ஒன்றும் உங்களுக்கு உருவாக்காது. மேலதிகாரிகளும் மட்டும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் எந்த விஷயங்களிலும் அனாவசியமாக கோபப்படாமல் பொறுமையாக யோசித்து செயலாற்றும் பொழுது வீண் தொந்தரவுகளும் எதிர்மறையான கருத்துக்களும் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மேன்மைகளும் உங்களுக்கு நிச்சயம் அதிகரிக்கும். பொதுவாக ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் எதிலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். மாயாக்காரகனான ராகு பகவான் எதிலும் துணிந்து பார்த்து விடலாம், செய்து விடலாம் என்ற எண்ணங்களும் கடுமையான மன உத்வேகங்களையும் உங்களுக்கு அதிகரிப்பார். இதனால் அனாவசியமான சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை எதிலும் பொறுமையுடனும் நேர்த்தியுடனும் அணுகுவது உங்கள் வளர்ச்சிகளையும் தன்னம்பிக்கைகளையும் நிச்சயம் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு புதன்கிழமை நாளென்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு மனதார அர்ச்சனை செய்து வழிபட்டு வரவும். அதேபோல 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை சரியாக தேர்ந்தெடுத்து பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வாருங்கள். நல்ல திருப்பங்களும் நல்ல உயர்வுகளும் புதிய நம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல உங்களது களத்திரஸ்தானத்தை விட்டு விரைவில் கேது பகவான் வெளியேறப் போவதினால் இந்த 4 மாதங்களில் திருமணத்திற்காக தீவிரமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். 4 மாதத்திற்கு மேல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட துன்பங்களால் இனி திருமணமே வேண்டாம் என்ற எண்ணங்களை தவிர்த்து திருமணம் சார்ந்து தீவிரமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல வரன் உங்களுக்கு விரைவில் அமையும். நன்றி, வணக்கம்.